வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ஆல்ரெடி ஒரு மெத்தட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது செகண்ட் மெத்தட். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், நிறைய பால் விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாகவே இதை கரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கடாயில் இப்படி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தை கடாயை விட்டு அதுவாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ சீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை போட்டு நீங்கள் உள்ள ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி அந்த இதுலேயுமே சொல்லியிருக்கேன் நான் வீடியோலேயே. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், அப்போ ஆரிகானோ, பெப்பர் பவுடர், வீட்டில் என்ன காய் இருக்கோ, ஆலு, பன்னீர், எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். அப்புறம் எல்லா சாஸஸுமே விட்டுட்டு அந்த உள்ள ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சீட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இதாக இருக்குன்னு, சாஃப்டாக உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து கார்னர்ஸில் பேஸ்ட் அப்ளை பண்ணி செஞ்சுக்கலாம். 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த ஷீட் வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம்.